வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ட்ராகன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 400 கிராம் போன்லெஸ் சிக்கனை இப்படி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ், கூடவே தேவைக்கேற்ப உப்பு. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா சிக்கனை பொரிக்கிறதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் முங்கி பொரிகிற அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நாம் ஊற வச்சுருந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்பப்போ மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 2 பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போது எல்லா சிக்கனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 10லேருந்து 12 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2ஆக உடைச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு வறுபட்டதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 4 வத்தலை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட்டு பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வத்தலை வெந்நீரில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது இது சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சில்லி பேஸ்ட்டோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது சில்லி பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தினமாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் குடமிளகா சேர்த்துடலாம். நான் இங்கே 3 கலரில் உள்ள குடமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு குடமிளகாவிலே பாதி தான் நான் சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 140 கிராம் இருக்குது. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் 2 டீஸ்பூன் சோயா சாஸ், கூடவே 2 டீஸ்பூன் வினிகர், அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை போட்டுடலாம். போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கணும். இப்போது சிக்கன் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ட்ராகன் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது மேலே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ட்ராகன் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.